தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனக்கு என்னுடைய இந்நேர வணக்கம். எல்லாரும் அப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். நீண்ட நாட்களாக நான் பெரிய விடயங்களை பற்றி கதைப்பதில்லை. ஆனால் இன்றொரு விடயத்தை பற்றி நான் கதைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற மக்கள் சிலருடைய முட்டாள்தனம் என்று சொல்வதா, அல்லது திமிர் என்று சொல்வதா, அல்லது அதிகாரத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்வதா, எதுன்னு தெரியவில்லை. எனக்கு என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னு சொன்னால், சிலருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்திற்காக ஒரு மதம் அல்லது ஒரு சமயத்தையே அவர்கள் இழிவுபடுத்துகின்ற ஒரு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் அந்த இந்துக்கள் என்று சொல்லி தங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக சில முட்டாள்கள், சில திமிர்வாதிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், கிறிஸ்தவ மக்களை அடித்து அவர்களுடைய தேவாலயங்கள் வழிபாடுகளை தடை செய்வது, முஸ்லீம் பள்ளிவாசலை இடிக்கிறது, முஸ்லீம் மக்களுக்கு தீமை செய்வது போன்ற பல சம்பவங்கள் வெளிநாடுகளில் நடக்குது. அதே போல் ஒரு முட்டாள்தனமான ஒரு அதிகாரத்தை கொண்ட செயற்பாடாக கிட்டடியிலே நல்லூர் கோயிலில் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால், நல்லூர் கோயிலில் உலகக்கோப்பைக்குரிய கேடயம், வெற்றி கேடயம் நல்லூர் ஜாழ் மண்ணிற்கு வருகை தந்தது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூர் பிரசித்தி பெற்ற நல்லூர் முருகன் ஆலயத்தில் வச்சு அவர்கள் அதை வைத்து ஒருக்கா அதில் வழிபாடணும், இல்லாட்டி அதில் வச்சு ஒரு ஆசீர்வாதம் ஒன்று வேண்டும்னு சொல்லி அதில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அங்கு சில அதிகாரத்தை கொண்டவர்கள் என்று நினைக்கின்ற சிலர் தங்களுடைய பெயரை கெத்தை காட்டுறது கோரம், தாங்க பெரிய ஆக்கள்னு காட்டுறது கோரம், தாங்க பெரிய அந்த எல்லாருக்கும் தெரியணும் பண்ணுறது கோரம், தங்களுடைய அதிகாரத்தை என்னம்மா வெளிப்படுத்திக்காங்கன்னு சொன்னால், இங்கே நீங்கள் வைக்கலாது, வெளியில் போங்க, இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாது, வீடியோ எடுக்கலாதுன்னு சொல்லி ஒரு அதிகார பரவலை அவர்கள் பரவி இருக்கிறார்கள். இதனால் அந்த இடத்துல இருந்து அவர்கள் கப்பை எடுத்துகிட்டு போய் வீதியில் வச்சு, ரோட்டில் வச்சு அந்த ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதற்கு சமூக வலைத்தளங்களில் அரவாசி லூசுகள் ஆதரவு தெரிவிக்குது. அது சரி, சிங்களம் வந்தானே, அவங்களோட கப்பையை நாம் இங்கே வைப்பான், அவியலுக்கு இங்கே எடுத்துக்கொண்டு போது அப்படி இப்படி காய்க்கிறாங்க. சில பேர் என்னென்னு சொல்கிறாங்களோ, அது மத ஸ்தலம், புனிதமானது, அது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது, அதோட நிறைய காய்க்கிறாங்க. ஏன்ட்டு அவங்களான இங்கே கோயிலை கட்டி எல்லாம் வளர்த்தவங்க. அப்படி இருக்கல நான் என்ன சொல்ல போகணுன்னு சொன்னால், உங்களுக்கு நான் 2 விடயத்தை நான் உதாரணம் காட்டுறேன் கிட்டடியில். சரியா? ஒன்று, நல்லூர் ஆலயத்தில் வைத்து இந்த உலகக்கோப்பைக்குரிய வெற்றி கேடயம் திருப்பி அனுப்பப்பட்டதுக்குரிய சம்பவமும், அதே போல் இந்தியாவினுடைய பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் நல்லூர் கோயிலுக்கு நடுவில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். அப்போ உங்களுக்கு ஒரு நடிகைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நாட்டுக்கு கொடுக்குறீங்க இல்லை. உங்களுக்கு என்னதான் மத பிரச்சனை இருந்தாலும், இன பிரச்சனை இருந்தாலும், மொழி பிரச்சனை இருந்தாலும், அதை நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான இடங்களை நீங்கள் காட்டக்கூடாது. உலகக்கோப்பை விளையாடுறது யார்? நம்ம நாட்டு பசங்க. சரி, அது நம்மளோட பசங்க இல்லைன்னாலும் அது நம்ம நாடு. இப்போ நீங்கள் நாடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போகலுமா? முடியாது. ஏன்னா நீங்கள் இருக்கிறது இந்த நாட்டிலாம். சரியா? நானும் தமிழ்நாடு ரீதியில் என்னாலும் எப்படியும் கதைக்க முடியும். நானும் இந்த நாட்டிலாம் வாழணும், வேறு வழி இல்லை. அதுக்காக நீங்கள் அவங்கள எதிர்க்க முடியுமா? எதிர்க்கக்கூடாதுன்னு இல்லை. ஆக அவங்களுக்காக இப்போ நாங்கள் எல்லோரும் சமாளித்து ஒற்றுமையாக ஒன்றாக வாழ்ந்து பழகி கொண்டிருக்கிறோம். ஏன்னா பழசை மறக்கல. அதுக்கூறும் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு நாட்டினுடைய வெற்றி கேடயம், ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறத நீங்கள் தடை போடுறீங்க. ஆனால் ஒரு இந்தியாவினுடைய பாடகி நடு கோயிலில் நின்று ஃபோட்டோ எடுத்து போடுறா. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை. உங்களுக்கு இலவசமாக மண் வேணும். 30 நாள் நீங்கள் பொது வீதியை தடை பண்ணி நீங்கள் பந்தல் போட்டு வீதியை அடைக்கணும். 25-30 நாளும் இலவசமாக தண்ணி அடிக்கணும். கணக்கு விளக்கு காட்ட மாட்டீங்க, அரசாங்கத்துக்கு எந்த விஷயமும் செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்கிறது தான் சரி என்ன மைண்டுக்குவீங்க. சரியா? இப்போ நான் கதைக்கிறது நிறைய பேருக்கு கோபம் வரும். என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் கண்ட பாட்டுக்கும் பேசலாம். நீ ஆடுறா, நீ அப்படியா, நீ இப்படியா, பெரிய மயிரா, அதாண்டெல்லாம் கேட்கலாம். பிரச்சனைகளை கேளுங்க. என்னென்னு சொன்னால், அதில் நீங்கள் அன்றைக்கு நடந்த சம்பவத்தினுடைய முக்கியம் தனி ஒரு சிலருடைய திமிர். சரி, அதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், தனி ஒரு சிலருடைய தாங்கள் தான் பெரிய ஆக்கலன்னு காட்டி கொள்ளுறதுக்குரிய ஒரு சீன் தான் அது. இதே உங்களோட ஜாழ்ப்பாணத்தில், இதே எங்களோட ஜாழ்ப்பாண படியில் ஒரு வெற்றி கேடயத்தை கொண்டு அதில் வச்சுருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? அவளையும் எதிர்த்துருப்பீங்களா? உங்களுக்கு இருக்கிற சிலருடைய தனிப்பட்ட விரோதங்களை நீங்கள் பொது இடங்களில் பயன்படுத்தி கொள்கிறீங்க. சட்டம்னு சொன்னால் ஒழுங்காக இருக்கும்.
அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க வேணாம்னு சொன்னால் நீங்கள் என்ன நம்ம ஃபோட்டோ எடுக்க விடுவீங்க? ஏன்னா அப்போ நீங்கள் என்ன வீட்டை போயிட்டீங்களா சாப்பிட்றதுக்கு? அவங்க வரைக்கெல்லாம் சரியாக நின்றீங்களா? நிறைய கேள்விகள் இருக்குது. சரியா? இந்த முட்டாள்தனமான அதிகார பரவலை கொண்ட இந்த திமிர் பிடிச்சாக்கள் ஒரு ஆலயத்திலேயோ வேற ஒரு பொது இடங்களில் இருக்கிறதால பாதிக்கப்பட போகிறது அவர்கள் இல்லை, அந்த சமூகமும் அவர்கள் சார்ந்திருக்கிற அமைப்பும் தான். இப்போ நல்லூர் கோயிலை பற்றி எவ்வளவு பெரிய பெரிய விமர்சனங்கள் இருந்த இடத்துல இப்போ ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இது பலருக்கு பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. சரியா? நான் கூட கதைக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. கதைக்கிறது எவனும் கதைக்கலாம், சரியானதை யாரும் கதைக்கலாம். அது அடிமட்டவனாக இருந்தாலும் சரி, அடிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அது வேறு பிரச்சனை. இதில் இந்த அரசாங்கத்தினுடைய சில அரசாங்கம்னு சொல்லலாம், ஜாழ் மாவட்டத்தினுடைய சில அதிகாரிகள், சரியா, அதிகாரிகள் இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சரியா? பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம், அதனால் நாங்கள் தலையடியலாது, அப்படி இப்படியாது அப்படின்னு சொல்லி கணக்கெல்லாம். நாங்கள் இவ்வளோ காலம் நாங்கள் இதை பற்றி கதைக்கவே இல்லை. நல்லூரை பற்றி நானும் போயிட்டு வரேன், நல்லூரை பற்றி நானும் கதைக்கிறது இல்லை. நல்லூர் ரெண்டில் எந்த கோயில் பற்றி நான் கதைக்கிறது இல்லை. இதில் நீங்கள் செஞ்சது தவறு. இப்படியான தவறு செஞ்சதுக்குரிய காரணம் தனிப்பட்ட சிலருடைய கெத்துக்கோரம். அதுதான் உண்மையா, அதுதான் மட்டும், வேறு ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டது சிலருக்கு வெறுப்பாக இருக்கலாம், சிலருக்கு சரியாக இருக்கலாம், சிலருக்கு தம்பி இதை பற்றி கதைக்காத தம்பி அப்படிலாம் சொல்லலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கே உண்மையாக கதைக்க போனவங்க, நியாயத்தை கதைக்க போகிறவங்களுக்கு தான் எதிர்ப்புகள் கூட பிரச்சனை இல்லை. இன்று நான் போடுற வீடியோ அவர்கள் நல்லூர் ஆலய நிர்வாகம் செஞ்சது தவறு. சரியா? நீங்கள் என்னதான் சாதியை காட்டினாலும், என்னதான் மொழியை காட்டினாலும், என்னதான் இனத்தை பிரித்து காட்டினாலும் அவர்களை விடையில்லாத இது பிள்ளை, அது சரியான பிள்ளை. உங்களுடைய ஆலய தேவைக்காக நீங்கள் எவ்வளவோ எவ்வளவோ லட்சங்கள், எவ்வளோ கோடிகளை நீங்கள் பொது சொத்துக்கள்லேருந்து எடுக்கிறீங்க. ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஆட்கைக்கு உட்பட்ட ஒரு நிகழ்வு ஒன்று நடப்பதற்கு அவங்க என்னோட கோயிலில் உள்ளே ஆகிட்டாங்க. முன்னுக்கு ஃபோட்டோ எடுக்க கேட்டாங்க. சில பேர் சொல்லலாம் ஷூவோட சப்பாத்தோட வந்தது. ஏன் கிட்டடியில் ஜனாதிபதி அவர்கள் நல்லூருக்கு வந்தவர் எத்தனை பேர் ஷர்ட் காட்டிட்டு உள்ளே போனவைய? அது நிரூபிக்கலுமா? நான் நிரூபிப்பேன். ஜனாதிபதி உட்பட நீங்கள் பலர் அங்கே ஷர்ட் காட்டாமல் கோயிலுக்குள்ளே போனவங்க. அப்போ எங்கே போச்சு நிர்வாகம்? கதைக்கு போனால் நிறைய கதைக்கலாம். அப்புறம் அரசியலில் அப்புறம் சிஐடியில் என்னை கொண்டு போயிடுவாங்க, எல்லாம் நிறைய யோசிக்கலாம். நான் கதைச்சது உண்மைதான், கதைப்பேன். சரியா? பிள்ளை என்ன நான் கதைப்பேன். ஆகவே இப்படியான சம்பவங்கள் நடந்தது சரியா தவறா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நேர காய்ச்சிருங்க, அகலெல்லாம் வஞ்சோடு செய்ய வேண்டாம். ஆகவே இதோட என்னுடைய வீடியோ நான் முடிக்கிறேன். இப்படியான சம்பவங்கள் இருந்தால் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய அதிகார பரவலை இதில் காட்டிக்கொள்ளாதீங்க. நன்றி.